அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலை மூலம் நாம் பதிலளித்து வருகிறோம். அதுபோக சமகால நிகழ்வுகள் ஏதும் இருந்தால் அதை பற்றிய விளக்கத்தையும் நாம் வழங்கி வருகிறோம். இன்றைய சமகால நிகழ்வில் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கின்றன. இருந்தாலும் கேள்விகள் தேங்கி இருக்கிற காரணத்தினால முதல்ல கேள்விகளை பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த சமகால நிகழ்வை நம்ம எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது கேள்வி சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, தொழுகை நடத்துவதற்காக ஒருவர் தனது இடத்தை தற்காலிகமாக அல்லது இலவசமாக அல்லது வாடகைக்கு ஒரு நபரிடமோ ஒரு இயக்கத்திடமோ வழங்கியுள்ளார். அவர் தனது சொந்த தேவைக்கு அல்லது வேறு பணிகளுக்கு தேவைப்படும் போது கேட்டால் தொழுகையை தடுத்த குற்றம் ஏற்படுமா, அவருக்கு ஏற்படுமா? திருவல்லிக்கேணியிலிருந்து அமானுல்லா என்கிற சகோதரர் கேட்கிறார். அதாவது நம்முடைய இடத்த பள்ளிவாசல்லே வக்குப் செஞ்சு கொடுத்துட்டோன்னு வைங்க, அதுக்கு பிறகு நம்ம திருப்பி கேட்க முடியாது. அல்லாஹ்வுக்கு என்று எதை நம்ம கொடுத்து விடுகிறோமோ அப்படி கொடுத்த ஒன்றை திரும்ப அதை போய் கேட்கறதுங்கிறதுக்கு உரிமை கிடையாது. அதே நேரத்தில் சொந்தமாக கொடுத்துறாம இதை ஒரு 6 மாதத்துக்கு பயன்படுத்திக்கிறங்க, 1 வருஷத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க, அல்லது வாடகைக்கு பயன்படுத்திக்கிறங்க என்ற அடிப்படையில் பயன்பாட்டை மட்டும் கொடுத்தார்களேயானால் அவங்க அதை திருப்பி கேட்க முடியுமான்னா திருப்பி கேட்கலாம். ஏன்னா அவங்க சொந்தமாக்கி கொடுக்கல, யாருக்கும் எந்த ஒரு இயக்கத்துக்கும் எந்த ஒரு நபருக்கும் அதை சொந்தமாக்கி கொடுக்கல, வக்கு போர்டில் போய் வக்குப்பு செஞ்சு எழுதியும் வைக்கல. அந்த மாதிரி ஒரு இடமாக இருந்தால், எனக்கு 2 வீடு இருக்கிறது, இந்த ஒரு வீட்டை நீங்கள் தொழுகைக்கு பயன்படுத்திக்கிறங்க, அல்லது 2 தளம் இருக்கிறது, கீழ்த்தளத்தில் நான் குடியிருக்கிறேன், மேல் தளத்தை நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறங்க அப்படின்னு தந்தார்களேயானால் அது ஒரு வியாபாரத்திற்கோ வேற வேற காரியங்களுக்கோ கொடுத்தால் அதனுடைய சட்டம் என்னவோ அதே சட்டம் தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி, மார்க்கத்தின் பேரை சொல்லி ஒரு மனிதனுக்கு இருக்கிற உரிமையை நம்ம பறிச்சிட முடியாது. அவருக்கு ஒரு கொடுத்தாரு, இப்போ அவருக்கு தேவைப்படுகிறது, தேவைப்படும் பொழுது அதை வாங்கி கொண்டாரையானால் தொழுகையை தடுத்த குற்றம்னு வருமானா ஒன்றுமே வராது. தொழுகைக்கு இடம் கொடுத்தல் என்பது அவர் சொந்தமாக வழங்கிடல. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு நேரத்தில் நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு அது நமக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் கொடுத்த ஒன்றை திருப்பி கேட்டால் அதை திருப்பி கொடுக்கறது தான் மார்க்கத்தினுடைய கடமை. இதை மார்க்கத்தை வைத்து பயங்காட்டி என்ன செய்யறாங்க நிறைய பேர், அதெல்லாம் நீங்கள் எல்லாம் கூட கொடுத்துட்டீங்க, நாங்கள் போக மாட்டோம், விட்டு தர மாட்டோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பேச்சு பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நற்பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டால் அதாவது அமானத், அதாவது நாணயத்தை நிறைவேற்றுறது, நாணயம் பேணுதல். இதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னாடியே அவங்க எடுத்த பேர் என்னன்னு கேட்டால் அமீன், நம்பிக்கையான ஆள். இவற்றை ஒன்று கொடுத்தோம்னு சொன்னால்
அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டார், அவர் கையில் புடி இருக்குதே என்பதற்காக வேண்டி அவர் அதில் ஆதிக்கம் செலுத்த மாட்டார். உடனே திருப்பி தந்துடுவார். கேரவலா கொடுத்தா திருப்பி தந்துடுவார், பாதுகாக்க கொடுத்தா திருப்பி தந்து விடுவார். இப்படிங்கிற ஒரு பேரை எடுத்ததுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமீன் என்று அந்த எதிரிகளே சொன்னார்கள். இவர் நம்பிக்கையான ஆள்பா, எதையும் கொடுக்கலாம், எதையும் கொடுத்து வைக்கலாம். வேற ஒரு கொள்கையை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட காரணத்தினால அவர்கிட்ட மற்றவங்க கொடுத்து வச்சதை தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். என் கொள்கை வேற, உன் கொள்கை வேற, உனக்குலாம் நான் அமானிதத்தை பேண வேண்டியது இல்லை அப்படின்னு முகமது சொல்ல மாட்டார் என்கிற ஒரு பேரை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருந்தார்கள். அதனால அந்த ஹெர்குலிஸ் மன்னர்கிட்ட போய் அபூ சுஃபியான் கோல் சொல்ல போவார் இல்லையா, அந்த ஹதீஸில் கூட அந்த மன்னர் கேட்பார் அபூ சுஃபியான்கிட்ட, ஏப்பா அந்த முகமதுன்னு உங்கள் ஊரில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் என்ன உங்களுக்கு போதிக்கிறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஹெர்குலிஸ் மன்னர்கிட்ட அபூ சுஃபியான் அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, எதிரியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், அவர் தொலை சொல்லுகிறார், உண்மை பேச சொல்கிறார், சுயமரியாதையை சொல்கிறார், வாக்கை நிறைவேற்ற சொல்கிறார், அதாயில் அமானத்தி, அமானிதத்தை பேணணும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாரு, இதுதான் முகமதுடைய போதனை என்று சொல்லி அபூ சுஃபியானே சொன்னதாக புகாரியில் 2681வது ஹதீஸில் புகாரில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கும் அந்த யகூதிகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே எங்கே வருதுன்னு கேட்டால், பல வித்தியாசங்களில் இது ஒரு வித்தியாசம். இந்த யகூதிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்கள்ட்ட நம்பி ஒப்படைச்சோன்னு வைங்களேன், அந்த அமானியத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆள் பார்த்து அவங்களை சேர்ந்தவர்கள் கொடுத்தார்களே ஆனால் திருப்பி படைத்து விடுவார்கள். அவர்களை சேராதவன் எவனாவது கொடுத்தாண்டு வைங்க, லைஸ் அலைனா பில் உம்மியின சபீலுன், இந்த உம்மிகள் விஷயத்துல நாங்கள் சொன்னதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு உள்ளதுதான், அமானிதமாக தந்தாலும் திருப்பி தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு யகூதி நிலைப்பாடு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதனால நம்மிடத்துல நம்பி ஒருத்தங்க ஒப்படைச்சாங்கன்னு சொன்னால், அல்லது நாம ஒருத்தர் நம்பி ஒப்படைச்சோம் என்று சொன்னால், அதை நிறைவேற்றுறது, அந்த அமானிதத்தை பேணுறது இல்லை என்று சொன்னால் அது இஸ்லாமே கிடையாது, அது தௌஹீதும் கிடையாது, அது மார்க்கத்திலே வரவே வராது. இன்னும் சொல்ல போனால் இந்த முனாஃபிக்கு இருக்காங்க, முனாஃபிக்குன்ற ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்க, அது கூட தனியாக ஒரு கேள்வி பின்னாடி வருது. அந்த முனாஃபிக்குகள் இருக்கும் பொழுது அவங்கள அல்லாஹ் தான் அறிவான், மனிதர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சில அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடையாளத்தில் என்னன்னு கேட்டால், ஆயத்துல் முனாஃபிகி சலாசுன், முனாஃபிக்கு அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதப, பேசுனா போய் பேசுவான், ஒய்தா துமின கான, நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி பண்ணிவிடுவான், ஒய்தா வாத அகலப்ப, வாக்குறுதி கொடுத்தா மீறிடுவான். இது முனாஃபிக் அடையாளம்ங்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு இடத்துல வாடகைக்குன்னு பேசிட்டோம், அவருக்கு தேவைப்படுது, இந்தாங்க அவ்வளோதான், இல்லாட்டி மறுமையில் மாட்டிக்கிறோம். அது இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை எல்லாத்தினுடைய நற்பெயரை நாசமாக்கிவிடும். அப்படிங்கிற வகையில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த அமானிதத்தை நிறைவேற்றுதல் என்பது இது புகாரில் 2682 ஹதீஸில் வரும் பொழுது இதை ஒரு அளவுகோலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எதை நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றலைன்னா முனாஃபிக்குடைய தன்மை இருக்குது சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா லுய்யத்தில் அமானத்து ஃபந்தலிரிசா, அமானிதம் பாழாக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, கேமனால எதிர்பார்த்துக்க வந்துருச்சுன்னு நினச்சிக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, கைஃப இலாத்துஹா யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை அமானிதத்தை பாழாக்குறன்னு எப்படி கேட்டால், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படுமையானால் ஃபந்தலிரிஸ், அவன் தான் நிறைவேற்ற மாட்டான். தகுதி உள்ள ஒருத்தனாக இருந்தால் இது நம்முடையதா அவனுடையதா, நம்முடையது இல்லை அவனுடையது கேட்குறான் கொடுத்துருவோம், இப்படிங்கிறவன் தகுதி உள்ளவன். தகுதி இல்லாதவன்ட்டு ஒப்படைக்கப்படுமையானால் அது கியாமத்தினால எதிர்பார்த்துக்க என்று சொல்கிறாங்க. இது புகாரில் 6496 நிறைய இருக்கு, ஒவ்வொரு ஹதீஸில் ஒரு சாம்பிள் மாதிரி. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் 4:58 சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவரிடம் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு? இது இயக்கம் ஜமாத்து போடுற உத்தரவு இல்லை, படைச்ச இறைவன் போடுகிற உத்தரவு என்னன்னு கேட்டால், அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளையே இருக்கு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ஜத்துல் விதாவுலேயே கடைசி ஹஜ்ஜிலேயே ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, நம்ம
அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகளில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அதை கருணை கொண்டு மன்னிச்சிருவான். நாடினால் தௌபா செஞ்சால் மன்னிச்சிருவான். தௌபா செய்யாமல் இருந்தால் கூட அவன் நாடினானேயானால் சிலருக்கு மன்னிச்சிருவான். மனுஷனுடைய ஒரு ஹக்கை எடுத்துக்கொண்டு அதுக்கு இஸ்லாமிய கலரை பூசி அதை மோசடி பண்ணுறது ஒரு குற்றம். அதுக்கு இஸ்லாமிய சாயத்தை பூசி அப்படி அதை கொடுக்க மறுத்தார்கள்னு வைங்களேன், அது வந்து பயங்கரமான குற்றமாயிரும். அதை ஹஜ்ஜத்து கடைசி ஹஜ்ஜில் 10 வருஷ காலம் 23 வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணி அந்த சாராம்சமாக ரசூலுல்லாஹ் போதிக்கும் போது என்ன செஞ்சாங்க, இந்த என்ன நாள்னு கேட்குறாங்க, இது என்ன மாதம்னு கேட்குறாங்க, இது எந்த ஊர்னு தெரியுமான்னு கேட்டுட்டு மக்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இன்ன திமாக்கும் உங்களுடைய உயிர்கள், அம்பாலக்கும் உங்களுடைய உடைமைகள், ஆறாலுக்கும் உங்களுடைய மான மரியாதைகள், பைனக்கும் ஹராமுன் உங்களுக்கு மத்தியில் ஹராம். அடுத்தவன் சொத்து உனக்கு ஹராம், அடுத்தவனுடைய உயிர் உனக்கு ஹராம், அடுத்தவனுடைய மான மரியாதை உனக்கு ஹராம். எந்த மாதிரி ஹராம் என்று சொன்னால், கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த ஊரில் இந்த மாசத்துல இந்த நாளுக்கு எப்படி புனிதம் இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு புனிதமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி ஹஜ்ஜில் என்ன செய்கிறாங்க, ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க, அதுக்கு பேர் இறுதி ஹஜ்ஜி. அதில் சொல்கிறாங்க, இது புகாரில் 67 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம் என்று கேட்டால், அடுத்தவர்கள் வந்து நம்மிடத்தில் வாடகைக்கு தந்தாலும் சரி, இரவலா தந்தாலும் சரி, அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்த சொன்னாலும் சரி, அவர்களுக்கு தேவைன்னு வந்து கேட்டார்களேயானால் அது நாங்கள் நல்ல காரியம் செய்கிற காரணத்தினால் தரமாட்டோம், நாங்கள் மதரசா நடத்துறதுனால இப்போ தர முடியாது, நாங்கள் வேற ஒரு பணி செய்கிறதுனால தர முடியாது அப்படின்னு சொல்வது, அதை இழுத்தடிப்பது, பொய் காரணம் சொல்வது, ஏமாத்துவது, இதுகளெல்லாம் வந்து ஒரு இஸ்லாமியன் செய்யக்கூடிய செயலே கிடையாது. இவர்கள் என்ன ஒரு மார்க்க வேஷம் போட்டாலும் சரிதான், இவர்களுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதில் சேர்ந்த அனைவரையும் சேர்ந்து நரக படுகொலிக்கு இழுத்து செல்கிறார்கள். அடுத்தவனுடைய ஹக்க பறிச்சா என்னவாகும், அல்லாவுக்கு செய்கிற கவிதை அல்லாஹ் மன்னிச்சிருவான், மனுஷனுக்குள்ள மன்னிப்பானா? அந்த மாதிரி நிலையில மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் இவர்கள் வந்து பயங்கரமாக அல்லாவிடத்தில் சிக்கிக் கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனா, ஒருத்தனுடைய எப்போ ஒருத்தனுடைய பொருள் ஒருத்தனுக்கு ஹலால் ஆகும்னு சொன்னா, இல்லா அந்த கூண திஜாரத்தன் அந்த ராகும் இருக்கும், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமும் வந்து கொடுத்து கொள்கிற வியாபாரத்தை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு ஹலால் இல்லை. மனமும் வந்து கொடுக்கணும். ஒருத்தன் தர்றான், இப்போ வேணாங்கிறான்னா அவன் வலுக்கட்டாயமா அவனை கட்டாயப்படுத்தி மிரட்டி அல்லது மார்க்கத்தின் பெயரால் அச்சமூட்டி அல்லது கூட்டத்தை வைத்து அச்சமூட்டி செய்தோம் என்று சொன்னால் அது வந்து பச்சை ஹராம். அதையும் நம்ம விளங்கிட்டோம். இது 4:29 இருக்கிறது. என்ன சொல்ல போனால், அந்த மனிதனுக்கு செய்த ஹக்குகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, யாருக்காவது தன் சகோதரனுக்கு அநீதிழைத்திருப்பீர்களேயானால் இன்னைக்கே அதில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, விடுவித்துக் கொள்ளுங்கள். தீனாறு திருகமெல்லாம் உதவாத ஒரு நாள் இருக்கிறது, அங்கே உங்களுடைய வெள்ளி காசுகள் பணமெல்லாம் யூஸ் ஆகாது, அங்கே பயன்படாது, அந்த நாள் வருவதற்கு முன்னாடியே சரி செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிட்டு, நீ இப்படி நிலையில் நீ மரணித்து விட்டாயானால் உன்னுடைய நல்லறங்கள் ஏதாவது இருந்தால் அதை பிடிச்சி அல்ல அவன்கிட்ட கொடுத்துருவான், அவன் செஞ்ச பாவங்களத்துக்கு ஓந்தல்ல வச்சிருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில் 2449 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியாகத்தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. நமக்கு வந்து ஒரு இடத்தையோ ஒரு இடத்தை இலவசமாக வாடகைக்கோ தந்தாரையானால் அது பள்ளிவாசலுக்கே தந்திருக்கட்டும், வேறு எந்த நற்பணிக்கே தந்திருக்கட்டும், அவர் விரும்பி தர்ற வரைக்கும் தான் அது வந்து நமக்கு எடுக்க முடியும். விரும்பாம ஒரு வலுக்கட்டாயமாக தனி நபர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ் வழிபடுறதுக்கு எடுக்கலாமா? அல்லாஹ் வழிபடுறது வந்து அவன் மனப்பூர்வமாக தந்த ஒரு இடத்தில் தானே வழிபாடு நடத்த முடியும். அப்போ அல்லாஹ் வந்து அபகரிப்பான்? அப்போ மனுஷன் அபகரிக்கிறது கூடாதுன்னு இருக்கும் பொழுது அல்லாஹ் பேர சொல்லி நம்ம வாங்கினா என்ன அர்த்தமாகுது? அப்போ அல்லாஹ் வந்து அவன் விரும்பாட்டா கூட வலுக்கட்டாயமாக அபகரிக்கிறானா? அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அதனால எந்த அளவுக்கு என்று கேட்டால், இப்போ ஜக்காத்து வசூலிக்க போகிறாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜக்காத்து வந்து கட்டாயமாக வசூல் பண்ணுவாங்க. இஷ்டப்பட்டா கொடுக்கறது இந்த காலத்தில் இருக்குதுல்ல, அப்படி இல்லை. அவங்க கவர்மெண்ட் வச்சுருந்ததுனால அவங்க ஜக்காத்தை வசூலிக்க அனுப்புவாங்க. அனுப்பும்போது 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு, 40லேருந்து 120 ஆடு வரைக்கும் இருந்தால் ஒரு ஆடு வந்து வாங்கணும், இப்படின்னு ஒன்றுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி வாங்கும் பொழுது ஜக்காத்து வசூலிக்க போகிறார்ல, போகிறவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன எச்சரிக்கிறாங்க தெரியுமா? ஈயாக்க கராயிம அம்பாலிகும், 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும்ல,
ஒரு ஆடு ஒரு நடுத்தரமாக ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்துடணுமே தவிர நல்ல காரியம் சமுதாயத்துக்குன்னு சொல்லிட்டு உள்ளதுல இப்போ நல்ல ஆட்டை பிடிச்சான்னு கேட்கக்கூடாது. அவருடைய செல்வங்களில் எது மிகச் சிறந்ததாக வைத்திருக்கிறார்களோ அந்த ஒன்றை எடுத்துக்கொள்வதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன். முஆது இப்னு ஜபல் அனுப்பும்போது சொல்கிறாங்க, நீ ஜக்காத்து வாங்கு, 40 ஆடு வச்சுருப்பான், அதில் ஒருத்தன் வளர்ப்பாடுன்னு ஒன்று வச்சுருப்பான், அவன் அது விரும்பி அதை வளர்க்கக்கூடிய ஒரு ஆட்டை வச்சுருப்பான், 40ல் ஒரு ஆடு, அந்த ஆட்டை தான் எனக்கு தரணும் என்று கேட்கலாமான்னா நல்ல காரியம்தான். இது சமுதாயத்துக்கு தான், மக்களுக்கு தான் பயன்பட போகுது இந்த ஜக்காத்தெல்லாம். அப்போ நல்ல மதிப்புடைய ஆட்டை வாங்கினா அதிகமான ரேட் அது கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக எடுக்கலாமான்னு கேட்டால் அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஈயாக்க வ கராயிம அம்வாலிஹிம், ஜக்காத் வசூலிக்கும் பொழுது அவங்களுடைய மிகச்சிறந்த பொருள்களை எடுப்பதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, வத்தகி தஅவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்துக்க. அதாவது நீங்கள் நல்ல காரியத்துக்குன்னு ஜக்காத் தானே, அதனால அந்த பெரிய ஆட்டை கொடுங்க என்று வாங்கினீர்களே, ஆனால் அவன் அநீதி இழைக்கப்படுறானா. நீங்கள் வாங்குறது நல்ல காரியத்துக்கு தான், சமுதாயத்துக்கு தான், ஜக்காத் தான் வாங்க போகிறீங்க, வாங்கி நல்ல காரியத்தை தான் செலவழிக்க போகிறீங்க. அந்த சாதாரண ஆட்டை வாங்கினால் எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுமோ அதை விட இந்த ஆடு வாங்கினா கூடுதலான ஆளுக்கு யூஸ் ஆகும், நன்மை தான், சமுதாயத்துக்கு நன்மை தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சீர்களே, ஆனால் நபிகள் நாயகன் நினைக்கிறாங்க அநீதிங்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு அஞ்சு பாதிப்பாயுது, அவனுக்கு இருக்கிற ஆட்டில் ஒரு ஆடு கொடுக்கணும், இல்லை சிறந்த ஆட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக எடுப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் இதுக்கு என்ன வாசகம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒத்தகை தாவத்தல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்துக்க. யாரெல்லாம் என் ஆட்டம் எடுத்து நல்ல ஆடை எடுத்துகிட்டு போகிறான் இவன் அப்படின்னு துவா செஞ்சான், நீ ஜக்காத்தை எடுத்துகிட்டு போகிற, நீ ஜக்காத்துங்கிற நல்ல பணிக்கு போய் நல்ல பணிக்கு நல்ல பொருளை வாங்குறேன்னு சொல்லி அவன் மிக நேர்த்தியாக வளர்த்து வைத்திருக்கிற ஒரு பொருளை தூக்கி கொண்டு வந்தாயானால், அப்போ அவன் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சானையானால் அந்த துவாவுக்கு அஞ்சிக்க. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், என்னடா ஜக்காத்து தானடா வாங்கிட்டு போனான், அதுக்கு ஏன்டா நீ துவா செய்யறன்னு கேட்க மாட்டான். இந்த ஹதீஸில் என்ன வழங்குது, இந்த நேரத்தில் தான் இதை சொல்கிறாங்க. எந்த நேரத்துக்கு, ஜக்காத்து வசூலிக்க போய்விட்டு அவனோட உள்ள சிறந்ததை நீங்கள் கைப்பற்றிக்கிட்டு வந்தால் அது அநியாயம் என்று சொல்லிட்டு, ஒத்தகை தாவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்துகொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு திரையும் கிடையாது. யா அல்லாஹ் என்னுடைய நல்ல காரியம்னு சொல்லி என்னுடைய நல்ல பொருளை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு துவா செஞ்சானேயானால் அது அநீதியாகத்தான் நல்லா எடுத்துக்கொள்கிறான். நீங்கள் செஞ்சது நல்ல காரியமா உங்களுக்கு தெரிந்தாலும், நல்ல காரியத்திற்காகத்தான் இதை வாங்கினாலும் அவன் மனம் ஒப்பாமல் தர்றது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? அவன் மனம் ஒப்பாமல் மனம் விரும்பாமல் தரக்கூடியதை செல்லாது, அநீதி. அப்படிங்கும் பொழுது பள்ளிவாசல் தந்து விட்டா இல்லவா உனக்கு தரமாட்டோம், சொந்தத்துக்காக நாங்கள் வாங்கியிருக்கிறோம், அல்லாவுடைய பள்ளிவாசல் தானே வாங்கியிருக்கிறோம். அட பள்ளிவாசலுக்கு நீ என்ன ஏஜெண்டா? அதில் தந்தா பள்ளிவாசல் நடத்திட்டு போ, இல்லாட்டி வேறு இடத்துல நடத்திட்டு போ. இந்த ஒரு இடம் தான் பள்ளிவாசலாக இருக்கணும்னா அது சொந்தமாக எழுதி தந்துட்டானாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவில் சொல்கிறாங்க, அல் ஆரியத்து முஅத்தாத்துன், இரவலாக வாங்கிய அனைத்து பொருள்களும் திருப்பி கொடுக்கப்பட வேண்டியவை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்தும் என்ன செய்கிறாங்க, ஒரு எச்சரிக்கையெல்லாம் பண்ணுறாங்க. அதனால இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ நான் என்னுடைய ஒரு இடத்த பள்ளிவாசலாக தொழுதுக்குறேங்க, நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இப்போ எனக்கு தேவைப்படுதுங்கிறேன், யார்கிட்ட கொடுத்தோம் தரமாட்டேங்கிறான் அவன். இப்போ தரமாட்டேன்னு சொன்னால் இது நான் விரும்பாத ஒன்று, நான் கொடுக்க விரும்பலை, கொடுக்குற காலம் வரைக்கும் கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு தேவை வரும்போது நான் எடுத்துக்கிறேன். இப்படி வரும் பொழுது அல்லாஹ் இதை எப்படி எடுத்துக்கொள்வான் என்றால், நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அதாவது மன் தஸத்தக பிஇத்லி தம்ரின் மின் கஸ்பின் தய்யிபின், தூய்மையான சுத்தமான சம்பாத்தியத்திலிருந்து ஒருவன் ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்தானேயானால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சொல்லிட்டு வலா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப, பரிசுத்தமானதை தவிர வேற ஒன்றை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவ் பரிசுத்தம்னா என்னது, அவனா தர்றான அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்குருவான். அவன் தரமாட்டான், நீங்க போய் சேர்க்கிறதுக்காக என்ன செய்யுங்க, இழுத்து வலுக்கட்டாயமா அல்லாஹ்வுக்காக நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொல்லி இன்னொருத்தன் சொத்தை அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் என்று சொல்வீர்களே, ஆனால் இதை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான், அதை பள்ளிவாசல் அங்கீகரிக்க மாட்டான். அதில் போய் தொழுகிறதே பாவமா பெரிய மனம் விரும்பி மனம் வெந்து போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் தேவைக்குன்னு கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறான். அன்னைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற வரைக்கும் கொடுத்தான், இன்னைக்கு அவனுக்கு தேவைப்படும், கொடுக்குறான்னு அப்பயே கொடுத்துருப்பான். அவனுக்கு ஒரு தற்காலிகமாக யூஸ் பண்ணிக்கிறட்டுமேன்னு கொடுத்த ஒன்றை திருப்பி கேட்டானே, ஆனால்
அதுக்கு ஒரு மார்க்கு கலரை பூசி பொதுவாக வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்வதே தப்பு. அதுக்கு ஒரு மார்க்கு கலரை பூசி அல்லாஹ்வுடைய பள்ளியை நீங்கள் தொழுகை தடுத்த குற்றவாளி ஆவீர்கள். அவன் ஏன் குற்றவாளி ஆகுறான்? அவனுக்கு அல்லாஹ்வுல ரைட்டை கொடுத்துருக்கான். நான் விரும்பினா கொடுப்பேன், விரும்பாம கொடுக்காம இருப்பேன் என்பதை ரைட்டை வந்து அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அவர் மட்டும் தான் பள்ளியாசல் கொடுக்கணும். நீ கொடுவான் இடத்த கொடு. அவர் பள்ளியாசல் கொடுக்கணும் தெரியாப்பா. நீ உன் இடத்த கொடுவாங்க, உன் வீட்டு மாட்டில் கொண்டு போய்வேன். அது செய்ய மாட்டீங்கள? அப்போ நீ நான் விரும்பி கொடுத்தா தானே அது செல்லு. அப்போ விரும்பி கொடுத்தால்தான் செல்லுங்கிறதுக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது இதுவும் ஹராமாகி போயிடும். தொழுவுறது தப்பாக போயிடும். ஒரு இடம் கொடுத்தவங்க வந்து இதில் நான் உடன்படவில்லை, திருப்பி தர மாற்றேன் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டால் ஏறக்குறைய அபகரிக்கப்பட்ட ஒரு பூமியில் போய் தொழுவலாமா? மதுகபிலே கூடாதுன்னு செஞ்சு வச்சுக்கிறாங்க. மதுகபிலேயே அபகரிக்கப்பட்ட நிலத்தில் தொழக்கூடா, ஹராமு. அப்போ இது புகாரில் இப்போ இந்த ஹதீஸ் வந்து 1410வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கிறது. அது மாதிரி ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தூயவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், தூயதை தவிர எதையும் ஒப்புக்கொள்ள மாட்டான். தூயதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பள்ளிவாசல்னா உங்க சொந்த காசை போட்டு மன விரும்பி தந்த காசை போட்டு அதை கட்டுனீங்கன்னா தான் அதெல்லாம் ஏற்றுக்கிடுவான். நீங்கள் பள்ளிவாசல் கட்ட ரெண்டு போய் இன்னொருத்தன் இடத்த அபகரிச்சுக்கிட்டு நாங்கள் பள்ளிவாசல் கட்ட போகிறோம் ஏண்டதை பார்த்துக்க அப்படின்னு கட்டினீர்களே, ஆனால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். ஏற்றுக்கிற மாட்டான்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் இது பள்ளிவாசல் இல்லை. பள்ளிவாசல் இல்லைன்னா ஒரு அநியாயம். அது அநியாயம்னா அதை வந்து அங்கீகரிக்க கூடாது. இவ்வளோ அர்த்தமும் அதில் அடங்கி இருக்குது. அதனால நம்ம யாராவது சகோதரர்கள் இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பார்களே, ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு பயந்து கேட்டால் கொடுத்துடணும். நமக்கு சக்திக்கு உட்பட்டு தான் நம்மளை கேள்வி கேட்பான். நம்மளே ஒட்டுமொத்த நன்மைக்கு ஏஜென்ட் கிடையாது. ஒட்டுமொத்த இதுக்கு நம்மளே குத்தகதாரி கிடையாது. நமக்கு எல்லாம் அந்த வாய்ப்பை தந்தால் செய்ய போகிறோம். இடத்துக்காரன் கேட்குறானா அல்ஹம்துலில்லாஹ் வச்சு கேட்பான்னு சொல்லி வேற ஒன்றுக்கு முயற்சி பண்ண வேண்டியதுதான். வேற ஒன்று அமையாட்டி கேள்வி கேட்பானா? அதுவும் நல்லா கேட்க மாட்டான். அமைஞ்சா செய்யுங்க, அமையாட்டி விட்டு போங்க அப்படிங்கிற எல்லாமே லாயு கொல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான்ங்கிறது ஒரு பேசிக். அதனால இந்த அமானித விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட அமானிதமாக இருந்தாலும் சரி, ஒரு இரவல் அமானிதமாக இருந்தாலும் சரி, வாடகை அமானிதமாக இருந்தாலும் சரி, அவன் மன விரும்பாமல் இருந்த நிலையில் நீங்கள் பயன்படுத்தினீர்களே, ஆனால் அது உங்கள் சொந்தத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி, பள்ளிவாசலுக்கு பயன்படுத்தினாலும் சரி, மதரசாவுக்கு பயன்படுத்தினாலும் சரி, வேறு ஸ்கூலுக்கு பயன்படுத்தினாலும் சரி, வேறு எந்த பணிக்கு பயன்படுத்தினாலும் சரி, பச்சை ஹராம். அது வந்து எல்லாவிடத்தில் அந்த பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து சொந்தத்துக்கு எடுத்துக்கொண்டால் என்ன மாதிரி குற்றவாளிகளாக விசாரிக்கப்படுவார்களோ அதை விட கூடுதலாக விசாரிக்கப்படுவார்கள். உனக்கே நான் செய்யக்கூடாதுன்னு தடுத்துருக்கிறேன், எனக்கு என்ன களவாண்டு வர்ற? அதனுக்கு அர்த்தம் நீனே ஆக்கிரமிக்க கூடாதுன்னு உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன், நீ எனக்காண்டி நீ ஆக்கிரமிக்கிறேன் கேட்க மாட்டான். டபுள் குற்றம் இல்லையாது, இது வந்து இரட்டை குற்றமாகிவிடும் என்பதை என்ன செய்யணும்? இந்த மாதிரி எப்படி யாராவது இருந்தார்களே, ஆனால் அதை வந்து கவனத்தில் வைத்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி மர்ம நாசமாக போயிடும், ஆகிறது இல்லாமல் போயிடும். குளிக்க போய் சேத்த புசிட்டு வந்த மாதிரி போயிடும். குளிக்க போகிறது சுத்தமாகிறதுக்கு தான், நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி பாவத்தை சுமந்துக்கிட்டு வந்தால் அதுதான் ஏற்படும்.